வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. செய்யக்கூடிய ரெசிபி எல்லோருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான குலோப் ஜாமுன் எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நம்ம செய்யக்கூடிய குலோப் ஜாமுன் குலோப் ஜாமுன் மிக்ஸ் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே செய்ய போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 பிஞ்ச் அளவுக்கு சோடாப்பூ சேர்த்துக்கோங்க, ஆப்ப சோடா. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இதில் சிறிது அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்றைக்கி நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா நம்ம பிசையும் போதே அளவான தண்ணி ஊற்றி பிசையணும். அதாவது நீங்கள் ஸ்பூன் கணக்கில் நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப இலக்கமாயிடுச்சுன்னா மாவு நம்மளுக்கு குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு கரெக்டாக வராது. அதனால் சப்பாத்தி மாவு மாதிரி நம்மளுக்கு இருக்கணும், நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு. அதனால் தண்ணி அளவாக சேர்த்துக்கோங்க. மாவு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டிக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம சேனலில் ரவையை வச்சு குலோப் ஜாமுன் செஞ்சு காமிச்சிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக அதையும் பாருங்கள். இப்போ இதை நார்மலாக நம்ம குலோப் ஜாமுன் எப்படி உருட்டுவோமோ அதே மாதிரியே உருட்டிக்கலாம். விரிசல் இல்லாமல் குலோப் ஜாமுன் வரணும்னா கையில் லைட்டாக எண்ணெயோ நெய்யோ நீங்கள் தேய்ச்சிட்டு நீங்கள் உருட்டினீங்கன்னா விரிசலே இல்லாமல் வரும். இது மாதிரி தனியாக உருட்டி வச்சுட்டு நம்ம இப்போ குலோப் ஜாமுனுக்கு ஜீரா காய்ச்சிக்கலாம். இப்போ இதுக்குள்ள 1 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு பாகுபதம்லாம் கிடையாது. இது நல்லா திக்கான மட்டும் போதுமானது. லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. இதில் சிறிதளவு ஏலக்காய் தூளியும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு, நல்லா பிசுபிசுப்பு தன்மை வந்துருச்சு. இப்போ நம்ம ஜீராவை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ குலோப் ஜாமுன் பொரிச்சு எடுத்துக்கலாம். குலோப் ஜாமுன் எப்பயுமே எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் இருக்கணும். இல்லைன்னா மேலே மட்டும் உடனேவே ப்ரௌன் ஆயிரும், உள்ளார வேகாமல் இருக்கும். அதனால் மிதமான சூட்டில் வச்சு அளவான தீயில் திருப்பி விட்டு நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. நிறுத்தி நிதானமாக வேகிற அளவுக்கு நம்ம ஃப்ளேமை அளவான சூட்டில் வச்சுருக்கணும். அப்போ தான் எல்லா உரங்களும் நல்லா வெந்து உள்ளாரையும் நல்லா வெந்து சாஃப்டாக நம்ம செய்யக்கூடிய இந்த குலோப் ஜாமுன் வரும். நம்ம குலோப் ஜாமுன் மிக்ஸை வச்சும் நம்ம குலோப் ஜாமுன் பண்ணலாம். ஆனால் இது மாதிரி தான் நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய குலோப் ஜாமுன்லாம் கடைகளில் பால் பவுடர், ரவை, மைதா இதுகளை யூஸ் பண்ணி தான் செய்வாங்க. இதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். நார்மலாக நம்ம எப்படி குலோப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கி செஞ்சோம்னா எப்படி டேஸ்ட்டில் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ இதில் ஜீராவை சேர்த்துக்க போகிறோம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஜீராவை ஊற்றி ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாகிரும் நம்ம செஞ்சுருக்கக்கூடிய இந்த குலோப் ஜாமுன். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஜீராவில் ஊறணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய அருமையான குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.